பிரதமர் பேசி இருந்தா இந்த அளவுக்கு இந்த போராட்டம் போயிருந்திருக்காதா? நேர்பட பேசு புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீட்ட அவசியமா என்று கூட இங்கே இப்பொழுது விவாதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற போராட்டம் அது குறித்தல்ல. என்றாலும் கூட நீட்டு அவசியமில்லை இங்கே அணித்தரமாக எடுத்து சொன்னதற்காக நான் ஒரு அவர்களுடைய புரிதலுக்காக சொல்லுகிறேன். JEE என்று ஒரு தேர்வு இருக்கிறது. அந்த நுழைவுத் தேர்வு இதுவரை எவருமே எதிர்க்கவில்லை. அதில் 4 விழுக்காடு தான் தேர்வு பெறுகிறார்கள். இல்லை, அது மாநில பொறியியல் கல்லூரிகளுக்கான இடங்கள் அதன் மூலமா நிரப்பப்படுறது. நான் விஷயத்தை சொல்லிட்டேன். அதுவும் கல்வி தானே, மாணவர்கள் தானே. சிஸ்டம் வேற வேற, அதுக்காக மாணவர்கள் சிஸ்டம் வேறனாலும் துறை வேறங்க. ஆனால் படிப்பு தேசிய அளவிலான பொறியியல் கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அந்த நியமனங்கள் பண்றாங்க. ஆமாம், மாநில அளவிலான மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்கு? மாநில அளவு இருந்தாலும் கூட அகில இந்திய அளவில் இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நீட்டு. இல்ல, இந்த 2 ஒப்பீடும் சமதளமா இல்ல, அதுக்காக சொல்றேன். JEE மாதிரி தான் நீட்டுங்கிறதுக்கான ஒப்பீடா அதை வைக்க முடியாதுன்றதுக்காக. JEE அப்படி இருக்கு. போராட்டத்துக்கு வந்துருவோம். பட்டய கணக்காளர் 5 விழுக்காட்டுக்கு மேல் வெற்றி பெற்றதே கிடையாது இந்தியா முழுவதும். கணக்கு எங்கேயுமே மாறாதே, கணக்கு தானே. அதுல ஏன் போராட்டம் நடக்கல? நீட்டுக்கு மட்டும் ஏன் போராட்டம் நடக்குது? அதுவும் உச்சநீதிமன்றம் ஒரு பெஞ்ச் தீர்ப்பே கொடுத்தாரு. எந்த தேர்வுலையா செத்துருக்காங்களாயா? கொஞ்சம் இருக்கேன், JEE செத்துருக்காங்களா தெரியல. உங்களோட சுற்றுல பேசுங்க, தெரிஞ்சுக்க. சுப்ரீம் கோர்ட் பெஞ்சே தீர்ப்பு கொடுத்தாச்சு. அப்போ இதை மாற்றுவது என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனோ ஒரு பிரதமரோ மாற்ற முடியாது. அழகாக சொன்னார் அவர். தனி மனிதனாலோ மற்றவர்களாலோ கட்சிகளாலோ மாற்ற முடியாது. இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி இருக்கிறது. பாராளுமன்றத்தை கூட்டி மொத்த உறுப்பினர்கள் பெரும்பான்மையான 4/3 பங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த நீட்டு வேண்டாம் என்று சொல்லி ஒரு சட்டம் இயற்றினால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். நீட்டு வேண்டான்றது தமிழ்நாடுடைய கோரிக்கை. அப்ப அது நடைபெற போகுது. நீட் தேர்வை முறைகேடு இல்லாம நடத்துங்க. இதுவரைக்கும் முறைகேடு நடந்ததற்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலகணும். பின்னணியை தெரிஞ்சுதான் நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக தான் இந்த சுருக்கமா இதை நான் சொல்லிட்டேன். இப்ப முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை இல்லை என்று எவருமே சொல்லவில்லை. ஆளுங்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் கூட மோடி அரசாங்கம் கூட முறைகேடு நடந்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்ட பின்னாலே தான் ஒரு ஏர் இந்தியா விமானம் மூலமாக எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு புதிய வினாத்தாள்களை எல்லாம் கொடுத்து இராணுவ பாதுகாப்போடு அந்த தேர்தலை நடத்தினார்கள். அந்த தேர்தலும் நடந்தது. அந்த தேர்தல் நடந்த பின்னால் நமக்கு தேர்வு முடிவும் வந்தாகிவிட்டது. இவ்வளவு ஆனப்புறம் அந்த தேர்வில் முறைகேடுன்னு இப்போ போராட்டம். இந்த போராட்டத்தை முளையிலே கிள்ளி அறிந்திருக்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கான அந்த போராளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருன்னே தெரியல. இப்போ இவ்வளவு நேரம் பேசும்போது யாருன்னே தெரியலங்கிறாங்க. மாணவர்கள் தான் போராடுறாங்க. இல்ல, மாணவர்கள் இல்லைங்க, அதுதான் விஷயம். அதாவது கரப்பாம்பூச்சின்னு பேர்ல வந்திருக்காங்க. திடீர்னு கரப்பாம்பூச்சி 20,000 கரப்பாம்பூச்சி வந்துருச்சு. இருக்காங்களா மாணவர்கள்? அந்த கரப்பாம்பூச்சி கட்டமைப்பு இருக்கான்னா இல்ல. அந்த கட்சியில ஏதாவது பொறுப்புள்ளவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. இந்த போராட்டம் ஒரே ஒரு தலைவர் மட்டுமே இருக்கிறார். அந்த தலைவர் வைத்த கோரிக்கை, கடைசியாக வைத்த கோரிக்கை என்னன்னு சொன்னா 3 கோரிக்கை தான் வச்சார். இப்ப நீங்க அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா போலீஸ் அடிக்கும் போதோ தாக்குதல் நடத்தும் போதோ என்ன பண்ணுவாங்கன்னா ஓடுவாங்க. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த காட்சிகளை பார்த்திருப்பீங்க, அவங்க நிக்கிறாங்க, அடி வாங்குறாங்க. நீங்க அடிங்கன்றாங்க, எங்களோட கோரிக்கைக்கு நீங்க செவிசாயிங்க, நாங்க அடி வாங்குறத பத்தி கவலை இல்லைன்றாங்க. யாரோ ஒருத்தர் எந்த விருப்பமும் இல்லாம அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டா அப்படி அடி வாங்குவாங்களா காவல்துறை? நிச்சயமா அவங்க தான் வாங்குவாங்க, மாணவர்கள் வாங்க மாட்டாங்க. மாணவர்கள் இளம் தலைமுறை, அது இருந்து அந்த அடித்தடிக்கு மாணவர்கள், இளைஞர்கள், அந்த மாணவர்களுக்கு ஆதரவு வர மாட்டாங்க. எல்லோரும் தான் இது இந்த போராட்டம் நடக்கணும், பாராளுமன்றத்துக்கு அணிவகுப்பு போகணும், பாராளுமன்றம் முதல் நாளிலே முடக்கப்பட வேண்டும். இவையெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 20 நாள் மேல நடக்குது. ஜூன் 6ஆம் தேதி நடந்தது, ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடக்குது. ஆனால் மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இதை முளையிலேயே இதை யார் நடத்துகிறார்களோ அவர்களோடு அமர்ந்து பேசி இருக்க வேண்டும். அந்த பேசாதத்தினுடைய பலனைத்தான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மோடி அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஏதேனும் ஏற்படுமானால் அவருடைய மெத்தனத்தன்மை தான் காரணம். அவர்களுக்கு அரசு செய்கின்ற பொழுது யார் போராடினா என்ன, யார் வந்தா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. மாட்ட பெஞ்சமா கோல போட்டோமான்னு இருக்க முடியாது ஒரு அரசாங்கம். அரசாங்கம் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். ஐயா, இப்போ போராடுபவர்கள் மாணவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, வேற யாருன்னு சொல்லிருங்க.
இல்ல மாணவர்கள் போர்வையில நிறைய பேர் வருவாங்க, சில மாணவர்களும் வழக்கமா வருவாங்க. தேச துரோகிகள் சில சில அந்த மாதிரி ஏதாவது வார்த்தையை சொல்லுவீங்க. சில கம்யூனிஸ்ட் இந்த தொடர்புள்ளவர்கள் வருவாங்க. அவங்க அடி வாங்கறதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ல கூட இருக்கக்கூடிய தேச ஒரு துரோகி அடி வாங்க வார்த்தையை பயப்பட குறைச்சிட்டாங்க. மாட்டாங்க. யார் வேணா போராடட்டும், ஆமா, கோரிக்கை நியாயமானதா இல்லையா? கோரிக்கை முடிந்து தேர்வு முடிவுகள் வந்த பிறகு இப்பொழுது செய்வது எப்படி நியாயம் என்று எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் முறைகேடு நடக்குது, ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் அதற்கு பாதிக்கப்படுறாங்க, இப்படி லட்சக்கணக்கான மாணவர்கள் மறு தேர்வை எழுதுறாங்க, ஆமா. சில மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்த பிறகுதான். நீங்க நீட் தேர்வுல இந்த முறை பிரச்சனை, சிபிஎஸ்இ தேர்வுல பிரச்சனை, கியூட் தேர்வுல இந்த முறை பிரச்சனை, தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகள்லையும் இந்த முறை பிரச்சனைன்னு தான் இளைஞர்கள் ரொம்ப கோவப்படுறாங்க. ஆமா, இவ்வளவு தவறு செய்த இந்த தேசிய இந்த அமைப்பு தான் கர்நாடகாவில் தொடர்ந்து கேள்வித்தாள்களை தயாரிக்கிறது. இதெல்லாம் கர்நாடக அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் அரசாங்கம். எப்படி இவ்வளவு தவறு செய்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு எப்படி கொடுப்பாங்க? அதனால் இதெல்லாம் அரசியல். ரெண்டாவது, ராகுல் காந்தி இந்த பேரணியெல்லாம் பாராளுமன்றத்தை நோக்கி சென்று அடித்தடியெல்லாம் நடந்த பின்னாலே இன்றைக்கு வருகிறார் என்று சொல்லுகிறோம். அப்போது ராகுல் காந்தி மட்டுமல்ல, எந்த கட்சியுமே இதில் ஈடுபடல. அது ஏதோ யாரோ உட்கார்ந்தாங்க, யாரோ சத்தம் போட்டாங்க. இது நாடா என்னது? ஆளுங்கட்சிக்கு உரிமை இல்லையாங்க? கட்சிக்காரங்க சராசரி மக்களுக்கே உரிமை இருக்கு சார். தனக்கான மக்களுக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்களுடைய உரிமையே இல்லை என்று நான் சொல்லவில்லை. எதிர்கட்சிக்கும் கடமை இருக்கிறது அல்லவா? இப்படி ஒன்று நடக்குதே, ஆளுங்கட்சி கண்டுகொள்ளாமல் இருக்கிறதே என்று இரண்டாவது நாளே வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? நீங்க கடைசி வரையும் கேட்க மாட்டீங்க, செய்தி கேளுங்க. ஆனா இப்ப எதிர்கட்சி வரவில்லை என்பதை நான் பெரிதுபடுத்துவதை காட்டிலும் ஆளுங்கட்சி மோடியினுடைய அரசு ஏன் வரவில்லை என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. முக்கியமான கேள்வி அதான் இருக்க முடியும். அதான் இருக்கிறது. திரு ராகுல் காந்தி ஏன் ஜந்தர் மந்தருக்கு போகலன்னு நான் கேள்வி கேட்டேன். ஏன் நேற்று திடீர்னு அவர் வராருன்னு கேட்டேன். ஆனா திரு ராகுல் காந்தி கோட்டா போனார், ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா போனாரு, ஜார்க்கண்ட் போனாரு, நீட் பத்தி பேசுறாரு. என்ன அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல, தொடர்ந்து பேசுறதுல, போராட்டங்களை கலந்துக்கிறது இல்லையோ, அவர் அட்ரஸ் பண்றாரு, அந்த பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்றாரு. ஆமாங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பது ஒரு அமைச்சருக்கு ஈடான நிகரான ஒரு பொறுப்பு, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர். அந்த வேலையை அவர் செய்யறாரு, சரியா செய்யறாரா இல்லையாங்கிறது விமர்சனமா இருக்கு. இந்த உண்ணாவிரத்துக்கு 22 நாள் வந்தாரா ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர்? வரவில்லை. ஆனால் அதை காட்டிலும் பொறுப்பு அதிகமாக இருக்கக்கூடியது அரசாங்கத்திற்கு. அவங்களும் வரல. அவங்க வரல என்றதான் மிகப்பெரிய தவறு. ராகுல் காந்தி வரவில்லை என்றால் வேண்டாம், அவர்கள் ஆதரவு வேண்டாம். ஏனென்றால் அவர்கள்தான் இதை ஏற்பாடு செய்து பின்னணியில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த அரசியல் புரிந்தவர்களுக்கு புரியும். அது காலம் அதை நமக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பெரிய கிரெடிபிலிட்டி, இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். காலம் அதிலே உணர்த்தும். இல்லைன்னா ஒரு பாராளுமன்றத்தை நோக்கி ரொம்ப எளிதா அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்துடலாம். ராகுல் வெர்சஸ் மோடி, காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக. பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி செல்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை, அது போகக்கூடாது. ரெண்டாவது, ஒரு எதிர்க்கட்சி தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் பொதுவாக கட்சிக்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரதமருடைய வீட்டை கேரோ செய்வது, சுற்றி வளைத்து நிற்பது என்பது எப்படி ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்காத அனுமதி, மாணவர்களுக்கு கிடைக்காத அனுமதி எப்படி ராகுல் காந்திக்கு மட்டும் கிடைச்சதுன்னு கேட்கிறாங்க. அனுமதி இல்லையே, அனுமதி இல்லையே. எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு பவர்ல தான் வந்திருக்கிறாரு, தவறு தானே. ஆனாலும் இந்த தவறெல்லாம் நேர்வதற்கு முன்பாகவே மத்திய அரசு தலையிட்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதனால மத்திய அரசு இந்த விஷயத்தில் மெத்தன போக்கை கடைபிடித்தது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இனிமேலாவது வருங்காலத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நாட்டை நாசமாக்கக்கூடிய சில குண்டர்கள் எல்லாம் இருந்து செய்வார்கள் என்று தெரிந்த பின்னாலும் கூட ஏன் பண்றாங்கன்னு கடைசி ஐயா எனக்கு உரிமை கொடுங்க ஐயா. இதெல்லாம் ஏன் அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க? ஏன் குண்டர்கள்ன்றீங்க? நாட்டை நாசமாக்கக்கூடிய போராட்டம்னு ஏன் விமர்சிக்கிறீங்க? இருக்கே, ட்ரெயின் அடிச்சிருக்கிறாங்க, காரை கவுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் நாட்டை நாசமாக்குறது இல்லையா? கல்ல நம்ம பார்க்கலையா? கல் அங்க இருந்திருக்கு, அரசாங்கம் கொண்டு வந்து கல் வச்சுதான் இவங்களுக்காக. அடிச்சது யாரு? கல்ல அடிச்சது யாரு? அரசாங்கமா, போலீஸா? அடிச்சது யார்? நம்ம நேர்ல பார்த்தோமே. நேம் பேட்சே இல்லாமலாம் அடிச்சிருக்காங்களே. அடிச்சு அவங்களோட வயசு தெரியாதாங்க? இல்ல காவல்துறைன்னு சொல்றீங்கல்ல, நேற்று ஊடகங்கள்ல வந்த விமர்சனங்கள் பார்த்திருப்பீங்க. காவல்துறையினர் நேம் பேட்சே இல்ல. கல்லெறிந்தவர்கள் யார்? அவர்கள் நிச்சயமாக காவல்துறை அல்ல என்பது அவருடைய வயது காட்டி கொடுத்திருக்கிறது.
இளைஞர்கள் சேர்ந்து அதை கல்லடித்திருக்க. இது காஷ்மீர் பேட்டர்ன். காஷ்மீர் பேட்டர்ன் இங்கே கையாளப்பட்டிருக்கிறது. அது முறியடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வருது பாருங்க. முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த அளவிற்கு ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலைநகரிலே வரும் என்பது எதிர்பார்க்காமல் ஒரு அரசு இருப்பது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. இல்ல, ஒரு மாசமா அவங்க அமைதியா தான் போராட்டம் நடத்துறாங்க. ஒரு மாதமாக உண்ணாவிரத போராட்டத்தை தான் சோனம் வாங்சுக் அரசாங்கம் இருக்கிறாரு. அமைதியாவே உட்கார்ந்துக்கணுமா? ஒரு மாதமா அவங்க அரசுக்கு வலியுறுத்தி அரசாங்கம் இறங்கி வர வேண்டாமா? சந்திக்க வேண்டாமா? ஒரு மாசமா நடக்க அனுமதிச்சுட்டு உங்களுக்கு அந்த விமர்சனம் இருக்கு. நிச்சயமா யாரா இருந்தா என்னங்க, வீரியமா வைக்கிறாரு அவங்க மீது யாராக விமர்சனம். இருந்தாலும் கூட ஒரு நான் இதுவரைக்கும் 10 தடவை சொல்லிட்டேன், மத்திய அரசுக்கு இருக்கின்ற பொறுப்பை தட்டி கழித்து விட்டார்கள். சரி, பேசும்.